ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 1 கொரிந்தியரோட புஸ்தகம் 15வது அதிகாரம் 50 முதல் 52 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே மறுரூபம் என்கிற வார்த்தையை வாசிக்கிறோம். மறுரூபம் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தையானது அலாசோ என்பதாகும். அலாசோ என்றால் டு மேக் டிஃபரண்ட், டிரான்ஸ்பார்ம் என்பதாக பொருள்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வரும் பொழுது நாமும் மகிமையிலே மகிமையடைந்து மறுரூபம் ஆகும். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, நாம் எப்போதும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். பிரியமானவர்களே, தேவச்சனமே, பாருங்கள், எகிப்திய பிரமிடுகளை ஆராய்ச்சி செய்த ஆர்க்கியாலஜிஸ்ட் அவர்கள் உள்ளே கோதுமை மணி இருந்ததை பார்க்கிறார்கள். வெளியிலே கொண்டு வந்து அதை முளைக்க போடும் பொழுது அதிலிருந்து ஜீவன் பாருங்கள் வெளிப்படுகிறது. அங்கே இருந்தக்கூடிய அந்த கோதுமை மணியானது முளைத்து துளிர் விட்டு அது காய்க்கிறதை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையை நமக்குள்ள இருக்கும் பொழுது நாமும் மகிமையிலே மகிமையடைந்து மறுரூபமாவோம். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில மறுரூபம் இல்லை என்றால் உங்களுடைய ஜெபத்துல, உங்களுடைய வேத வாசிப்புல